பாட்டி வடை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்த ஒரு காகம் பாட்டி கவனிக்காத நேரம் பார்த்து டக்குன்னு ஒரு வடையை தூக்கிக்கிட்டு பறந்துடுச்சு. வடைய தூக்குன காகம் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரக்கிளையில போய் உட்கார்ந்துச்சு. அந்த வடைய சாப்பிட ஆசையா காத்துக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த பக்கமா ஒரு நரி நடந்து வந்தது. காகத்தோட வாயில இருந்த வடைய பார்த்த உடனே அந்த நரிக்கு நாக்குல எச்சி ஊறிடுச்சு. எப்படியாவது அந்த வடைய பிடுங்கணும்னு ஒரு தந்திரம் பண்ண நினைச்சது. நரி மரத்துக்கு கீழே நின்னு, காக்கா காக்கா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன் இறகுகள் எவ்வளவு பளபளன்னு மின்னுது. உன்னோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்காக ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு ரொம்ப ஐஸ் வச்சது. நரி சொன்ன புகழ்ச்சியை கேட்ட உடனே காகத்துக்கு ரொம்ப பெருமை தாங்கல. உடனே தன்னையே மறந்து கா கா அப்படின்னு வாயை திறந்து பாட ஆரம்பிச்சது. அவ்வளவுதான், அது வாயில இருந்த வடை டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்த வடைய நரி கவ்விக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. காகம் ஏமாந்து போய் சோகமா மரத்துல உட்கார்ந்திருந்தது. யாராவது தேவையில்லாம புகழ்ந்தா நாம ஏமாந்துட கூடாதுங்கிறது தான் இந்த கதையோட நீதி.